கருத்துக்கொண்டு மழையை கொட்டிக் கொண்டிருந்தது. இடையிடையே இடியும் மின்னலும் கண்களை கூசச் செய்து கொண்டிருந்தன. நான் கெனடி சபைக்கு வெளியிலே மகிசாவுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். குளிர் வேறு உடலை சில்லிட்டு சிலிர்க்க வைக்கின்றது. மகிசா மகிசா எவ்வளவு இனிமையானவள். அவளை ஒரு நாள் காணாவிட்டால் கூட எனக்கு உயிரே போய்விடும் போல் இருக்கிறது. காலத்தின் கட்டளை எங்களை சந்திக்க வைத்தது. காதல் என்ற மலர் மலர்ந்து இதழ் விரித்து மனம் பரப்பியது எங்கள் வாழ்வில் இப்பொழுதுதான். இந்த உலகத்தில் நான் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி போல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு அழகான மகிசாவை நான் சந்தித்திருக்க முடியுமா? சந்தித்த போது சங்கமித்த விழிகள் இன்று ஒன்றுக்கொன்று சொந்தம் கொண்டாடத்தான் முடியுமா? நான் எப்போதோ ஒரு நாள் எழுதிய அந்த கவிதை வரிகள் என் நினைவுகளை தூண்டி சில்லிட வைக்கின்றன. சிறகடிக்கும் காலங்கள் சிந்திக்க வைப்பதில்லை, பின் சந்திப்புகள் தரும் சலனங்களே சங்கமிக்க வைக்கின்றன. எவ்வளவு அருமையான வரிகள்! நான் கூட எப்படியெல்லாம் கவிதை எழுதியிருக்கின்றேன். இப்போது மகிசாவை நினைத்தால் 1000 கவிதைகள் அல்லவா பிறக்கின்றன எனக்குள். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். எங்கள் காதல் இதே கெனடி சபையில் தான் ஆரம்பமானது. பார்வைகள் பரிமாறப்பட்டன, புன்சிரிப்புகள் மலர்ந்தன. மகிஷா மிகவும் அழகான பெண். எங்களுக்கு மெட்ரோதான் காதல் வாகனம். கெனடி சபையில் இருந்து வீட்டுக்கு போகாமல் எத்தனை தடவை பாதை மாறி பயணம் செய்திருப்போம். எத்தனை தடவை மார்னிங் சைட் பார்க்கில் காற்று வாங்க போயிருப்போம். அங்குள்ள மேற்கில் மர நிழலில் சிங்காரமாய் அமர்ந்து கொஞ்சம் காதல் மொழி பேசியிருப்போம். டொரண்டோவின் எழில் தரும் பூங்காக்கள் எங்களை சொந்தமாக்கிக் கொண்டன. அங்குள்ள சீமந்து பெஞ்சுகளில் ஒருவர் மேல் ஒருவர் ஒட்டி அமர்ந்து கொண்டு எங்களையே மறந்து காதல் மொழி பேசியிருப்போம். அந்த நாட்களை நினைக்கின்ற போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. கல்யாண காலத்தில் பலகணம் கைகூடும் நேரம் தான் முதலில் கல்யாண காலத்தில் பலகணம் கைகூடும் நேரம் தான் முதலிரவு. நாம் தேடும் சொர்க்கத்தின் மணிக்கதவு ஒரு நாள் கூட மூடாமல் நீ உதவு. Help me. மது, எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படி ஊசுட்டிக் கொண்டிருப்பது? எங்கள் திருமணத்தை பற்றி உங்கள் பெற்றோருடன் கதையுங்களேன். எனக்கும் அது சரியாகத்தான் பட்டது. என் தாய் தந்தையோடு கதைத்து பெண் கேட்க அனுப்புகின்றேன் என்று உறுதி கூறுகிறேன். வாங்க வாங்க, உட்காருங்க. நான் மகளை வர சொல்றேன். அவ இப்ப வெளிக்கிறா. பிள்ளை மைசா, வெளியில வாங்க. மகிசாவின் அம்மா சொல்லி முடிந்ததும் தங்க ரதம் போல் வெளியில் வந்தாள் மகிசா. நான் முன்பு பார்த்த மகிசாவா இது? பட்டு சேலையில் பளபளக்கும் அவள் அழகு எல்லோரையும் கவர்ந்து விட்டது. இப்பொழுது அப்பா குரலை செருமிக் கொண்டு பேசத் தொடங்கினார். பிறகு என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதானே?
அதுக்கு முதல்ல உங்களோட நடப்பு விஷயங்களை சொன்னா நாங்கள் அதுக்கு மாதிரி எங்களோட முடிவை சொல்லலாம். வேற ஒன்றும் இல்ல, மகன் வேலை செய்கிற ஃபேக்டரி கொஞ்சம் தூரத்துல இருக்குது. இப்ப சப்வேல தான் போறவர். கல்யாணம் முடிய முதல் பாருங்கோ, நீங்க ஒரு நடுத்தர விலையில ஒரு நல்ல கார் வாங்கி கொடுக்க வேணும். பொம்பிளைக்கு 15 பவன் நகை வேணும். அதோட காசாயும் ஒரு $10,000 கொடுத்தியல் என்றால் எல்லா செலவையும் சமாளிச்சு போடுவோம். அது சரி, பிள்ளைக்கு வெல்ஃபேர் வருதல்லே. அப்பா தொடர்ந்து பேசிக்கொண்டே போனார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பெண் பார்க்க புறப்பட்ட போது இது பற்றி அவர்கள் எதுவுமே என்னிடம் கூறவில்லையே. கல்யாணம் செய்ய போகும் நானே சீதனம் வேண்டாம் என்று தானே சொல்லுகின்றேன். இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பழமையில் ஓடி போனவர்கள் என்பதாலா? இவர்கள் பெண் எடுக்க வந்தவர்கள் போல் இல்லையே. சந்தையில் ஆடு மாடு விற்பது போலல்லவா எனக்கு விலை பேசுகின்றார்கள். மகிஷாவின் அம்மாவுக்கு ஒரு நிமிடம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன்னை சமாளித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். ஆமாம், தெரியாம தான் கேக்குறேன். இந்த கார், நகை, காசு பத்தாவதுக்கு பெண்ணுக்கு வெல்ஃபேர் வருதான்னு கேக்குறீங்களே. உங்களை மாப்பிள்ளை வீட்டுல வாழத்தானே போறாள். அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? பொண்ணுக்கு காலம்புற சோறு போட போறீங்க, கட்டுறதுக்கு புடவை எடுத்து கொடுக்க போறீங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்க போறீங்க. இதெல்லாம் இங்க கனடாவில வாழ்ற பொம்பளையில் செய்ய முடியும். அவர்களுக்கு ஒன்றில் வேலை செய்வாங்க, இல்லாட்டா அவர்களுக்கு வெல்ஃபேர் எடுப்பார்கள். ஆக ஒரு பொம்பளைக்கு பிறந்த வீட்டுல கிடைக்காத ஒன்று பூந்த வீட்டுல கிடைக்குதுன்னா அது கணவனுடைய உண்மையான அன்பு மட்டும்தான். அத விலை கொடுத்து வாங்குறேன்னு சொன்னா அங்கட பெண்ணுக்கு அது தேவையில்லை. எல்லோரும் ஒரு கணம் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பா ஒருவாறு தன்னை சுதாகரித்துக் கொண்டு பேசினார். நாங்கள் என்ன எங்களுக்கே கேட்கிறோம். நாளைக்கு உங்களோட பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா கார்ல போய்க்க நீங்கள் தானே பார்த்து சந்தோஷப்பட போறீர்கள். அப்படி நாங்கள் கேட்கிற மாதிரி உங்களால செய்ய முடியாதண்டா உங்களுக்கு தகுந்த இடமா பார்த்திருக்க வேணும். இல்லைண்டா எங்கட மாதிரி இடத்துல நீங்கள் கூப்பிட்டு அனுப்பி இருக்க கூடாது. அப்பா சொல்லி முடித்ததும் மகிஷாவின் அம்மாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டும். அவள் மீண்டும் பேச ஆரம்பித்தாள். உங்களோட மகன் காதலிக்க முதல் தன்னுடைய பில்லி என்னன்னு கூறி போட்டு காதலிச்சிருக்க வேணும். அதோட காதல் என்பது என்னன்னு அந்த அர்த்தம் தெரியாம காதலிக்கிறவர்களுக்கு இதுதான் நிலைமை. காதல் இந்த அர்த்தம் தெரியாம காதலிக்க கூடாது. உண்மையான உள்ளங்களுக்கு இடையில ஏற்படுற அன்புதான் காதல். அதை விட்டு போட்டு காதல், பணம், சாதி, வயசு, அந்தஸ்து, அழகு, இதுக்கு எல்லாத்துக்கு மேலாக ஊருக்கு ஊர், இதுக்கு இடம் கொடுக்காம நிலையாக நிக்கிற காதல் தான் தெய்வீகமான காதல். கனடால வாழ்ற சில பொடியங்களுக்கு காதல் ஒரு வியாபாரமா போச்சு. தன்னம்பிக்கை இல்லாம போச்சு. அவன் உழைச்சு அவன் மனைவிக்கு சோறு போட முடியும் என்ற நம்பிக்கை இல்லாம போச்சு. இங்கு வாழ்ற சில பொடியங்கள் பொம்பளையில தான் வாழ நினைக்கிறாங்க போல இருக்கு. மூச்சு விடாமல் கூறி முடித்தாள் மகிஷாவின் அம்மா. எனக்கு அவமானமாக இருந்தது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னை நானே அவமானப்படுத்துவதாக இருந்தது. என்ன வாழ்க்கை! மற்றவர்கள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைக்கும் பணத்தை சீதனம் என்ற பெயரில் வாங்கிக் கொண்டு, இல்லை பகல் கொள்ளை அடித்துக் கொண்டு காலம் முழுவதும் அந்த அவமானத்தோடு நான் வாழ வேண்டுமா? கேவலம். நான் திருந்த வேண்டும். நாம் திருந்த வேண்டும். என்னை போல் எல்லா வாலிபர்களும் திருந்த வேண்டும். நிச்சயம் திருந்த வேண்டும். நான் நிமிர்ந்து மகிஷாவை பார்க்கின்றேன். என் எண்ணங்களில் சீதனம் இல்லாத ஒரு திருமணம் தெரிகின்றது. அதில் மகிஷாவும் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக, மிக மிக மகிழ்ச்சியாக. மகிஷா, என்னால் உமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நிச்சயமாக கொடுக்க முடியும். அதில் சீதனம் இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஒரு புது உலகம் தெரிகின்றது. நேர்கள் இதுவரை சீதனம் இசையும் கதையும் கேட்டீர்கள்.
வானொலிக்காக எழுதியவர் ஈனா மோகன். வானொலி தயாரிப்பு MBK கலையகம். மீண்டும் அடுத்த இசையும் கதையும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. வணக்கம். இது 1988ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த கதை அன்றைய காலகட்டத்தில் ஒரு வானொலி ஊடாக, அதாவது ராகப்பிரவாரம் என்று ஒளிபரப்பாகிய வானொலி ஊடாக வந்தது. அதை மீண்டும் இன்று 2015 ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு எனது கதையை எப்படி இருக்கின்றது என்று கேட்பதற்காக தருகின்றேன். நன்றி, வணக்கம். ஆர் மோகன்.